பாஜகவை நம்பி இந்த நிலைமைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. பிரதமர் தமிழ்நாடு வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு கூட ஒரு அறிக்கை ஒண்ணு குடுத்திருந்தாரு. ஏர்போர்ட்ல வந்து வரவேற்று வழி அனுப்புவதற்கு நேரம் கிடைத்தால் பாக்கியம்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் மறுநாளே அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எஸ்எஸ்ஏ நிதி கொடுக்கணும்னு பாஜகவை எதிர்த்து வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. ஸோ பொறுத்து பார்த்து தான் வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாரு போல இருக்கே சார் ஓபிஎஸ். நிச்சயமா. ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து உங்களை பார்க்க அனுமதி கொடுத்தால் பாக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைக்கிறதே வந்து அப்போ என்னன்னா உங்களுடைய ஃபோன் கால்ஸை யாரும் எடுக்கல, உங்களை யாரும் மதிக்கலைன்னும் போது தான் அதை வந்து பொதுவெளியில் உங்களை பார்ப்பதற்கு நான் பாக்கியப்பட்டிருப்பேன் அப்படின்னு அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை எக்ஸில் போடும்போதே அவருக்கு பொலிட்டிக்கலாக ஒன்றுமே இல்லை, ஸ்டேக்கே அங்கே இல்லை, வேற வழி இல்லை. அங்கே அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது நம்மளை மதிக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு வெளியில வந்திருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, அவர் வந்து பாஜகவை நம்பியே இருந்துட்டார். ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு பொலிட்டிக்கலா தன்னை வளர்த்தி கொள்வதற்கு அவர் எதுவுமே பண்ணல. ஒரு துணை முதல்வர் பதவி, அதுவும் நிதியமைச்சர் போன்ற ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் ஒரு 10 எம்எல்ஏ கூட தாம் பக்கம் வச்சுக்கல. அவர் வந்து அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இவர் 2-3 ஃபைலை நிறுத்தி இருந்தார்னா அன்னைக்கு அலறி இருக்கும். அந்த ஆட்சி வந்து அப்படியே ஷேக் ஆகியிருக்கும், ஆட்டம் கண்டு இருக்கும். அந்த ஒரு பொறுப்பில் இருந்தவர் இந்த பொறுப்பை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எக்ஸசைஸ் பண்ணாமல் எதையுமே பண்ணாமல் எல்லாம் பிஜேபி பார்த்துப்பாங்க, நமக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள், நமக்கு தான் இந்த பதவி வரும் அப்படின்னு அவர் வந்து ஒரு கற்பனையிலே தன்னுடைய அரசியல் அந்த துணை முதல்வர் பதவியை வந்து அவர் கடந்து விட்டார். 4.5 ஆண்டு கற்பனையில தான் இருந்தார். அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கலா அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை வளர்த்துக்கணும், அவர் வந்து கட்சியில ஒரு 10 பேரை வளர்த்தி விடணும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு எண்ணமுமே ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.